Taste the Daily. காஞ்சிபுரத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு 4 மாதங்கள் ஆகியும் உரிய பணம் வழங்கப்படவில்லை என ஆட்சியரை சூழ்ந்து கொண்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விச்சந்தாங்கல், காலூர், பெரியநத்தம், சந்தவேலூர் ஆகிய கிராமங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு இதுவரை பணம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரை சூழ்ந்து கொண்ட விவசாயிகள் இதுகுறித்து கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாழ்வாதாரம் என்ன என்றது தெரியாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இதோட 3வது முறை கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுத்துள்ளேன். என்னுடைய நிகழ்ச்சியும் வச்சு மனு கொடுத்துள்ளேன். இதுவரை எந்த பதிலும் கிடையாது. தோ போடுறோம் இதுதான் சொல்லிங்கிறால கண்டி எந்த தீர்வும் கிடையாது. எந்த செலவும் பண்ண முடியல. விவசாயம் பண்ணாத காலியாக இன்னைக்கு 50 ஏக்கர் நிலம், பம்ப்செட் நிலம் சந்தவளூர் கிராமத்தில் காலியாக விட்டுள்ளார்கள், வருமானம் இல்லாமல். மதுரையில் காதல் திருமணம் செய்த அரசு பெண் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வண்டியூர் மாரியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான மணிமேகலை என்பவர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்தார். இவர் செம்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியரான லெனின் கருப்பசாமி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 1 வயதில் குழந்தை உள்ள நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மணிமேகலையை அவரது கணவர் சாதி ரீதியாக பேசி துன்புறுத்தியதாகவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி அவரது உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா கோரி 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சேலம் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வாழப்பாடி அருகே உள்ள கருங்கல்பட்டியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், சேலம் வந்த ஸ்டாலின் இலவச பட்டா வழங்குவதாக மனுக்கள் பெற்றதாகவும் குற்றம் சாட்டினர். ஆனால் இதுவரை பட்டா வழங்காததால் மின் இணைப்பு பெற முடியாமல் இருட்டில் தவித்து வருவதாக கூறி குழந்தைகளுடன் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இப்ப பட்டா இல்லாதனால கரண்ட் எழுதுறது கூட எங்களுக்கு வழி இல்ல. நாங்களும் 4-5 டைம் ட்ரை பண்ணோம். இபி ஆபீஸ்க்கு போனா, எல்லா இடத்துக்கு போனா, நீங்க மேல கலெக்டர் ஆபீஸ்லயே போய் கொடுங்க, மனு கொடுங்க, அவங்க ஆர்டர் கொடுத்தாதான் இங்க வந்து எங்களால நாங்க வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அதனால இப்ப பிள்ளைங்க குட்டி எல்லாம் கூட்டிட்டு வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நிக்கிறோங்க சார்.